எடுத்துக்கொண்டால் ஒரு அப்பழுக்கற்ற ஒரு மனிதர், ஒரு நேர்மையான ஒரு மனிதர் என்று உலகமே அறிந்த ஒரு மாமனிதர் தான் ஐயா நல்லக்கண்ணு. ஆனால் ஒரு பெரும் கூட்டத்தை நம்ம அந்த தலைவாணர் அரங்கிலே பார்க்க விடமா இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய தியாகத்தை செய்திருக்க முடியும். கடைசியில் தன்னுடைய சொத்தையே இந்த நாட்டுக்காக கொடுத்தார். அவர் ஒரு வழக்கறிஞர், ஒரு சிறந்த வழக்கறிஞர், சிறை சென்று செக்கிலிட்டார். கடைசியில் என்ன வறுமையில் மாறினார். தன் வாழ்வாதாரத்திற்காக கடைசியில் மன்னனை விட்டு அவர் வாழ்வாதாரத்தை எட்ட வேண்டிய நிலைமை வந்தது. அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் பெரும்பாலும் நிலையுடன் தொடரக்கூடிய இந்த அரசாங்கம் அவர்கள் குடும்பத்தாரை நினைவுபடுத்தி அவர்களுக்கு வேண்டிய ஒரு வாழ்வாதாரத்தை அவர்கள் உயர்த்தி கொடுக்கிறார்கள் அல்லவா? மாற்றார்கள். இதுபோல் எண்ணற்ற நபர்களை நாம் எல்லாவற்றையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். நம்முடைய பொருளாதாரம் பேச வேண்டியது வரும். நம்முடைய நேரத்தை கொடுக்க வேண்டியது இருக்கும். நம்முடைய குடும்பத்தை கூட நம்ம சரியான விதத்தில் நாம் நேரத்தை கொடுக்க முடியாது. தொடர்ந்து நம்ம வெளியூருக்காவது கிடைக்குமா, பேர் கிடைக்குமா, புகழ் கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, செல்வாக்கு கிடைக்குமா என்று நாம் பயணித்தோம் என்றால் நாம் பலவீனப்பட்டு விடுவோம். நாம் வெற்றியை அடைய முடியாது. அதை நாம் பிறந்ததை விட்டு நாம் என்ன காரணத்துக்காக, என்ன நோக்கத்துக்காக நாம் செல்லப்பட்ட இந்த செயற்காலத்துக்கு வந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து நீங்கள் பயணித்தால் நமக்கு வேணும் என்றால் அது நோக்குகளை விட்டால், ஆனால் நாம் எடுத்துக்கொண்ட நோக்கம் அது வலுப்பெறும், அது உச்சம், அது வரும் தலைவர்களுக்கு ஒரு பயனுள்ளதாகவும் ஒரு சிறப்புடையதாகவும் இருக்கும் என்பதை நன்றாக நம்ப வேண்டும். அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய